எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி. எசேக்கியேல் 37:1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை எனக்கு காண்பித்து, அவர் எனக்கு வெளிப்படுத்தினது, ஆண்டவருக்கென்று அபிஷேகம் பெற்ற பிறகு நாம் காத்திருக்க வேண்டியது எவ்வளவு அவசியம் என்பதை எனக்கு வெளிப்படுத்தினார். அதாவது நம்ம மேல அபிஷேகம் இறங்கின உடனே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் நம்ம ஒரு ஆல்டர்ல நிறுத்தி, நீ எனக்காக ஊழியம் செய் அப்படின்னு ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்ல மாட்டார். ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருக்காக காத்திருக்கிற ஊழியத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, உலர்ந்த எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்துவார். ஏன் ஆண்டவரே இவ்வளோ அபிஷேகம் கொடுத்து என்ன ஒரு பள்ளத்தாக்குல ஒரு வனாந்திரத்துல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம அநேகர் கேட்கிறோம். நம்மளுக்கு ஆண்டவர் அந்த வனாந்திரத்தை தான் அவர் என்ன பண்ண போறாருன்னா, நமக்கு ஏதேன் தோட்டமாய் மாற்றப் போகிறார். ஸோ ஆண்டவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாருன்றத நீங்க யோசிக்காதீங்க. கல்லறை போன ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு உணர்வு கொடுத்துருக்கிறாருன்னா, அங்க இருக்கிற உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசுங்க. அதை பேச பேச அவர்களுக்குள்ள உயிர் தெழுந்த ஆவி எழுந்தருளும். கர்த்தரவை அந்த எலும்புகளை, நரம்புகள், சதைகள், தசைகள் எல்லாம் உருவாக்கி உயிர் பெற கிருபை தருவார். ஆமீன்.